செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விஜய் மல்லையா நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருந்து 9,000 கோடி ரூபாய் கடனை பெற்ற விஜய் மல்லையா அவற்றை திருப்பிச் செலுத்தாமல் லண்டனுக்கு தப்பிச் சென்றார். அவரை இந்தியாவிடம் ஒப்படைக்க இங்கிலாந்து அரசுடன் இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. எனினும் பலனில்லை. இப்படியான ஒரு சூழலில் உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விஜய் மல்லையா நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், யார் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? உச்சநீதிமன்ற உத்தரவின் முழுமையான சாராம்சம் குறித்து சொல்லுங்கள். வேதவல்லி, நீங்கள் விரிவுபடுத்தியது போலதான் தற்பொழுது அந்த 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன்களை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக, அதாவது திருப்பி செலுத்தாமல் இருந்ததாக சொல்லி வங்கிகள் கூட்டமைப்புதான் இந்த வழக்கினை உச்சநீதிமன்றத்தில் தொடுத்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நிலையில் உச்சநீதிமன்றமானது விஜய் மல்லையாவின் சொத்து மதிப்புகள் என்னென்ன, அவரிடம் என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்யுங்கள் என்று விஜய் மல்லையாவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து விஜய் மல்லையாவும் நிறைய டாக்குமெண்ட்களை சமர்ப்பித்திருந்தார். ஆனால் இந்த வங்கிகளின் கூட்டமைப்பு இந்த விஜய் மல்லையா சமர்ப்பித்த இந்த ஆவணங்கள் அனைத்துமே போலியானவை, அதில் உண்மைத்தன்மை இல்லை, அவர் உண்மைக்கு மாறான பல்வேறு விஷயங்களை கூறியிருக்கின்றார். எனவே அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கின்றோம் என்று கூறி ஒரு மனுவினை தொடுத்திருந்தார்கள். பொதுவாக நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை கொடுக்கும் பொழுதும் சரி, நீதிமன்றம் ஒரு உத்தரவினை கொடுத்து அதை செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை யார் வேண்டுமானாலும் தொடுக்கலாம். அதனை நீதிமன்றமும் பெரிய அளவில் கன்சிடர் செய்யும், அதாவது எடுத்துக்கொள்ளும். அவ்வாறு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தான் இன்றைய தினம் விஜய் மல்லையா குற்றம் செய்ததற்கான அதிகமாக இருக்கின்றது. அதாவது அவர் நீதிமன்றத்திற்கு தவறான தகவல்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம். எனவே இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி அவர் தனிப்பட்ட முறையில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இது மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுது அவர் சார்பில் அவரது வழக்கறிஞர்கள் தான் நேரில் ஆஜராகி இருந்தார்கள், பல்வேறு விளக்கங்களையும் அளித்திருந்தார்கள். இதுவரை அவர் பெரிய அளவில் நீதிமன்றங்களில் அவர் ஆஜராகவே இல்லை. எனவே இந்த உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஏற்கனவே மத்திய அரசின் சார்பாக விஜய் மல்லையாவை லண்டனில் இருந்து இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுத்து வரக்கூடிய இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு என்பது அந்த பணியினை துரிதப்படுத்துவதற்கு அதிக அளவில் பயன் தரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது.